ஒரு கட்சிக்கு முக்கியமானது மாவட்ட செயலாளர்கள். அவங்கள சரியா திருப்திப்படுத்தினாதான் கட்சியில போய் எல்லா இடங்களையும் வேலை பார்க்க போறாங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல தாவேகா தவறுறதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, பணத்துக்கு மட்டும் பதவினா தவறுதுன்னு தான் நான் எடுத்துக்கிடுவேன். வேற காரணங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதாவது உண்மையிலேயே தூத்துக்குடி மாவட்டத்தோட தாவேகா நிலைமை என்னங்கிறது நமக்கு அடுத்த தேர்தலில் தான் தெரிய வரும். இப்ப தெரியாது, எல்லாரும் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. இவங்க முகங்கள்லாம் நமக்கு தெரியாது, இவங்களோட பேக்ரவுண்ட் தெரியாது, ஃபேமிலி தெரியாது. பொலிட்டிக்கல் ஃபேமிலில இருந்து வந்தாங்களா, இல்ல ஏதாவது பெரிய வேலையில இருந்து வர்றாங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க பகுதியிலேயே சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், எம்டி படிச்ச டாக்டர்கள் எல்லாமே 30 வயசு 32 வயசுக்குள்ள இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான். அதாவது போத் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ். அவங்க தாவேக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து இப்போ தலைமையிலிருந்து ஏதாவது ஒரு மெசேஜை பாஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க உட்காந்து இவங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் மொபைல்ல உட்காந்து 1000 பேருக்கு அனுப்புறது, 2000 பேருக்கு அந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. எனக்கு தெரிந்து என்ன ஐடியான்னு கேட்டா ஐடியாலாம் எதுவும் கிடையாது. நாங்க விஜய் ரசிகர்கள், அப்படி விஜயோட பாலிடிக்ஸை ஃபாலோ பண்றோம். என்ன நம்மளோட வேலை என்ன, ஒரு 1000 பேருக்கு ஃபார்வர்ட் பண்றது தானே. இன்னைக்கு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்னா 5 பேர் ரெஸ்ட்ரிக்டடுங்க. 1000 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்னா அது ஒரு வேலை. வாட்ஸ்அப்ல நீங்க 5 பேரா 1000 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க. அப்போ 200 டைம்ஸ் நீங்க அதுல வேலை பார்க்கணும். அப்ப அதுக்கு நம்ம கட்சிக்காரன் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை, யார் வேணாலும் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஒரு சிம்பிள் தானே.